அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு ஆசிரியர் தங்கள் வகுப்பு மாணவர்களின் முதல் பருவம் மற்றும் காலாண்டு தேர்வு மதிப்பெண் விவரங்களை எமிஸ் போர்ட்டலில் பதிவு செய்யறது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அங்கே நாலாவதா ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அகாடமிக் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மார்க் என்ட்ரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த செலக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி அகாடமிக் இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் எமிஸில் எந்த கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சராக அசைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிளாஸஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் டைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குவார்டர்லி, ஆஃபர்லி, ஆனுவல் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து குவார்டர்லி எக்ஸாம் அப்படின்றனால ஸோ குவார்டர்லி எக்ஸாமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா ஸோ நீங்கள் எந்த வகுப்புக்கு வகுப்பு ஆசிரியரோ அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே ஓப்பன் ஆயிரும். ஸோ மேலே நோட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் ஆப்சென்ட் புட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மாணவர் வந்து தேர்வுக்கு வரல அப்படின்னு சொன்னால் அந்த மாணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட் ஏ போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எஃப்ஏ மார்க் வந்து நீங்கள் என்டர் பண்ணியே வேணாம். ஸோ அவர் வந்து எஸ்சிஏக்கு வந்து வராமல் இருந்திருப்பாரு 60 மார்க்குக்கு, ஏற்கனவே இருக்கக்கூடிய 40 மார்க்குக்கு நீங்கள் வந்து மார்க் வந்து என்ட்ரி போட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாணவர் வந்து தேர்வுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாவே நீங்கள் வந்து டோட்டலாகவே ஏ அப்படின்னு சொல்லியே போட்டுருங்க. ஸோ எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக அந்த மாணவருக்கு நேராக இருக்கக்கூடிய ஆக்ஷன் கீழே இருக்கக்கூடிய அந்த எடிட் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மார்க் என்டர் பண்ணக்கூடிய பாக்ஸஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அந்த மாணவர் வந்து தமிழில் எவ்வளோ மார்க் அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் அப்படின்றதையும் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்டர் பண்ணீங்க. என்டர் பண்ண பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். அல்லது மாணவர் அந்த எக்ஸாமுக்கு வரல அப்படின்னு சொன்னால் ஏ அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆக்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரீன் கலர் டிக்கை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துட்டு ரிமார்க்ஸுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ அதாவது அவர் 4 எக்ஸாமுக்கு வந்திருக்காரு, ஒரு எக்ஸாமுக்கு வரல. ஸோ அதனால் அவருக்கு நேரம் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு முறை பதிவு பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் தவறுகள் இருந்தாலும் நீங்கள் திருத்தம் செய்து கொள்ளலாம். திரும்ப மறுபடியும் இந்த பேஜ் வந்துட்டு ஆக்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸோ திரும்ப அந்த ஆக்ஷனுக்கு நேரம் இருக்கக்கூடியதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ அதுக்கு என்ன மார்க்கோ அதை நீங்கள் என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேவ் கொடுத்துட்டீங்கனாலும் திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்டேட்டட்னு சொல்லிட்டு ரிமார்க்ஸ்க்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு முறை பதிவு பண்ணதுக்கு அப்புறமா அந்த விவரங்களில் திருத்தங்கள் இருந்துச்சுனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா திருத்தம் செய்து கொள்ளலாம். ஸோ இது உங்களுக்கு எக்ஸலா வேணும் அப்படின்னாலும் மேலே தெரியக்கூடிய டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலா டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மாணவருக்கு நிறைய இருக்கக்கூடிய அந்த எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த மதிப்பெண் விவரங்களை பதிவு பண்ணிட்டு இந்த கிரீன் கலரில் இருக்கக்கூடிய சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் வந்து சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸலா டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு அந்த எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ மாணவர்களோட டீட்டெயில்ஸ், நேம், எமிஸ் ஐடி, கிளாஸ், செக்ஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றில் எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இது வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க.